Hi friends and goodies, welcome to AC Craft and Art. இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பூசணி விதைகள் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கல்யாண பத்திரிக்கை எடுத்து வச்சிருக்கேன். இத வச்சு தான் ஒரு கிராஃப்ட் செய்ய போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சேனல் பத்தி பார்த்தறலாம். சேனலோட நேம் வந்து dhivyam collections. இவங்க dhivyam textile அப்படினு ஒரு கடை வச்சிருக்காங்க. saree எல்லாம் இவங்க manufacturer ரெடி பண்ணி ஹோல்சேல் ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இவங்க கடையில வரக்கூடிய நியூ அப்டேட் sarees எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த சேனல்ல வீடியோவா போட்டுட்டு இருக்காங்க. வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் கமெண்ட்லேயே வச்சுருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட யூடியூப் சேனலை ப்ரமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கல்யாண பத்திரிக்கை வச்சு தான் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு செஞ்சேன். ஆனால் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு என்ன யோசித்தேன் அப்படின்னா, இந்த கிராஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா கல்யாண பத்திரிக்கை பதிலாக ஒரு கார்ட்போர்டு வச்சு செஞ்சோம் அப்படின்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் பார்க்க லுக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நீங்கள் இந்த கிராஃப்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கல்யாண பத்திரிக்கை இல்லாமல் கார்ட்போர்டில் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அழகாக வரும். நான் ஃபஸ்ட்டு கல்யாண பத்திரிக்கை எடுத்துகிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிசைனாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சிசரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிங் சிசர் இருக்குது இல்லையா, அதில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சைடில் வந்து நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா லேஸ் ஒர்க் மாதிரி பண்ண போகிறோம். அதனால் அந்த டிசைன் வந்து மறைஞ்சு போயிடுது. தேவைன்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம் விட்டுடலாம். அடுத்தது நூல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷின் நூல், அதுவும் எடுத்துக்கலாம், இல்லைனா ஏதாவது உள்ள நூல் கூட எடுத்துக்கலாம். அந்த நூல் எடுத்துகிட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றி எடுத்துக்க போகிறோம். இப்படி செஞ்சோம் அப்படின்னா அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஒரு டிசைன் வந்து மனசில் நினச்சிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனல் லுக் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நூல் வந்து அங்கொன்று இங்கொன்றுமா கொஞ்சம் மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி சுற்றிட்டு ஃபைனலாக அதை வந்து நம்ம முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். முடிச்சு போட்ட பிறகு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் நான் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கேன். என்னங்கிறது நீங்கள் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம குட்டீஸ்க்குலாம் நான் ஒரு சின்ன ஹாய் சொல்லிட்டு வந்துடுறேன். வீணா, சாருஹாசினி, அசிகா, கௌமாரி ஆர்த்தி, கீர்த்தி, யஷ்வந்த், சார்லஸ், ஸ்ரீ காவியா, விக்னேஷ், பிரவீன், ராதிகா, ஸ்வேதா, ஆசிகா, அருண், ஸ்ரீ, நிவாசினி, யாசிகா, எல்லா குட்டீஸ்க்கும் பெரிய பெரிய ஹைடா தங்கங்களா. நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ணி அது காய வச்சாச்சு. அடுத்து கொஞ்சமாக பரங்கிக்காய் விதைகள் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த விதைகளுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே கலர் பண்ணிக்கலாம். இதை ஒட்டிட்டு கலர் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து இன்றைக்கி டார்க் பிங்க் எடுத்து அதை வந்து கலர் பண்ணி காய வச்சுட்டேன். அடுத்தது கல்யாண பத்திரிக்கையில் இன்னொரு பிட் எடுத்து சின்னதாக சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆஃப் சர்க்கிளாக மாற்றிக்கலாம். இதில் இப்போ க்ளூகன் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட பூசணி விதைகளை பார்க்க வந்து அழகாக ஃப்ளவர் மாதிரி தெரிகிற மாதிரி ஒட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக நேச்சுரலான பூ மாதிரி இருக்கும். அடுத்து இந்த பூசணி விதைகள் வந்து பார்த்திங்கன்னா 5, 4, 3, 2 இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். இதை ஒட்டி வச்சது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒயிட் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கல்யாண பத்திரிக்கையில் ஒட்டிக்க போகிறோம். அங்கங்கே ஒட்டிக்கலாம். இதை வந்து நான் ஒரு வெல்கம் போர்டு மாதிரி மாற்றலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே கான்செப்டை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பூசணி விதைகளை அங்கங்கே ஒட்டிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஒட்டலாம், இல்லைனா ஒரு 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 தண்டு மாதிரி தண்டுலேருந்து அங்கங்கே இந்த பூசணி விதைகள் தெரிகிற மாதிரி கூட நீங்கள் ஒட்டினீங்கன்னா அழகாக இருக்கும். அந்த பிங்க் கலருக்கு பதிலாக க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் அந்த தண்டில் வச்சு இள மாதிரி கூட செட்டிங் பண்ணலாம். அது மாதிரி பண்ணாலும் அழகாக இருக்கும். இது ஜஸ்ட் என்னோடய ஐடியா தான். நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அதை மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அங்கங்கே பூசணி விதைகள் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இதில் வந்து வெல்கம் அப்படின்னு அக்ரிலிக் பெயிண்ட் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கு பதிலாக இந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் வந்து என்கிட்ட இருந்தது. ஸோ இதை வச்சு நம்ம வெல்கம் அப்படின்னு எழுதலாம் அப்படின்ட்டு வெல்கம் அப்படின்னு நான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பெயிண்டில் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கெட்சில் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வெல்கம் அப்படின்னு ஒட்டிகிட்ருக்கேன். அதே மாதிரி பாருங்கள், ரொம்ப அழகாக வெல்கம் அப்படின்னு ஒட்டிட்டோம்.
இப்போ என்கிட்ட இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பரங்கிக்காய் விதைகள் இருந்தது. அதனால் அது அங்கங்கே வந்து சின்ன சின்னதாக ட்ராப் மாதிரி ஒட்டலாம் அப்படின்ட்டு ஒட்டிகிட்ருக்கேன். இந்த கிராஃப்ட் நான் இவ்வளோ தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அது ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்காக லேஸ் வச்சு பார்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த பார்டர் பண்ண பின்னாடி நான் அந்த கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அது வந்து தெரியவே இல்லை. இதே கார்ட்போர்டில் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இந்த லேஸ் எல்லாமே கூட விட்டுருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் செய்யுங்க அப்படின்னு நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். அடுத்தது இதை வந்து வாலில் ஹேங் பண்ணுறதுக்காக, ஆணியில் மாட்டுறதுக்காக நான் வந்து ஒரு நூல் போட்டு அதையும் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியான வெல்கம் போர்ட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வீட்டு வாசல் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டோ இல்லை ஒரு ஆணையிலே மாட்டி வச்சிட்டோம்னா அழகான வெல்கம் போர்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான பழைய பொருட்களை வச்சு நம்ம செஞ்ச இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல ஐடியாவோடு உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய், தேங்க்யூ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பாய், தேங்க்யூ. வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்க குட்டிங்களா.